வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் ஆனந்த் அவர்களும் கிழக்கு பதிப்பகத்தின் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். அமித்ஷாவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக கட்சி தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதிலிருந்து கட்சியும் ஆட்சியும் நரேந்திர மோடியினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். வருந்தத்தக்கது. என்னை பொறுத்த வரைக்கும் பல காரணங்களால் அமித்ஷா இப்பொழுதைக்கு பாரதிய ஜனதாவின் தலைவராக ஆகியிருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விதத்தில் வேறு மாற்று என்பதை பற்றியே சிந்திக்காமல் இது ஒரு விதத்தில் மோதியினால் ஒரு மாதிரி புஷ் பண்ணப்பட்டு இதை நடந்துருச்சு. தேவையில்லாமல் இப்பொழுது இதை செய்திருக்க வேண்டாம். ஆனந்த், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பாரதிய ஜனதா கட்சியோட உள்கட்சி விவகாரமாக இருந்தால் கூட அமித்ஷா போன்றவர்களுடைய கடந்த கால வரலாறு இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்று சொன்னால் கூட குஜராத்தில் உள்ளே நுழைய முடியாத அளவு அமித்ஷா மீது நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இப்போ முசாஃபர் நகர் கலவரம் உட்பட அமித்ஷாவுடைய பெயர் என்பதுதான் பெரிய அளவில் வந்திருக்கிறது. அப்போ இவரை போய் பிஜேபி தலைவராக்குவது என்பது பிஜேபிக்கு வேண்டுமானால் நல்லதாக இருக்க முடியும். பெரிய அளவில் வந்திருக்கிறதுன்னா அது பேப்பர்ல வந்திருக்கு, செய்திகள்ல வந்திருக்குங்கிறதா? முசாஃபர் நகர் நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்குதா? முசாஃபர் நகர் கலவரம் இன்னும் நீதிமன்ற விசாரணையில் வரும். உங்களுக்கு அடுத்து யூபி கூட உள்ள போக முடியாத அளவு அமித்ஷாக்கு வரதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆனா முசாஃபர் நகர் கலவரம் தான் பிஜேபியோட வெற்றிக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் என்று இன்றைக்கு எல்லாரும் பேசக்கூடிய விஷயமாக பார்க்கிறார்கள். 71 சீட்டு பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் வாங்கியிருக்கிறது என்றால் அதுக்கு முசாஃபர் நகர் கலவரம் ஒரு முக்கிய விதையாக அவர்கள் பார்த்திருக்காங்க. நீங்க முசாஃபர் நகர் கலவரம்னு சொல்றீங்க, அவங்க 71 சீட் வாங்கி கொடுத்தது அமித்ஷான்னு சொல்றாங்க. அது முசாஃபர் நகர் பிரச்சனையினால மட்டும்தான் பாரதிய ஜனதாவுக்கு இவ்வளவு இடங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக பாரதிய ஜனதா 73 கூட்டணியோட சேர்த்து உத்தரப்பிரதேசத்தில் வாங்கினதுக்கு அமித்ஷாவுடைய பல கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் இருக்கு. நீங்க அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை தனியாக நகர்த்தி விட்டு அவர் ஒரு எஃபிஷியண்டாக ஒரு தேர்தலை நடத்தக்கூடியவர் அப்படிங்கிறது கட்சியில முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் மகாராஷ்டிராவுக்கு வாங்க, எங்க தேர்தல் நடத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர்கிட்ட சொல்றாங்க. அது எல்லாமே நம்ம அவர் ஒரு கையில கத்தியை வச்சுக்கிட்டே எதையோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே போற மாதிரி அவரை பார்க்கணுங்கிறது இல்லை. இன்றைக்கு இந்திய தேர்தல்களை நடத்தும் ஒரு கட்சியின் சார்பில் ஒரு தேர்தலை மேனேஜ் பண்ணக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமித்ஷாவுக்கு நிறைய மதிப்பு தருவதற்கு அந்த கட்சியில் இருக்கிறவர்களும் வெளியில் இருக்கிறவர்களும் நினைக்கிறாங்க. ஆனால் அதற்காகவே அவரை கட்சியின் தலைவராக ஆக்க வேண்டுமா? அவர் மேல வழக்குகள் இருக்கும் பொழுது, அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது அப்படிங்கிற அந்த ப்ரொப்ரைட்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்துருக்கு. அது போக இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமரும் குஜராத்தை சேர்ந்தவர், கட்சி தலைவரும் குஜராத்தை சேர்ந்தவர்ங்கிறது அங்க மாநில குஜராத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமும் அதுல தெரியுது. மோடி கையில தான் இன்னைக்கு பிஜேபி என்பது வந்திருக்கிறது. மோடியை தாண்டி இன்றைக்கு பிஜேபியில யாரும் சிந்திக்கவும் முடியாது, பேசவும் முடியாதுங்கிற நிலைமை தான் வந்திருக்கிறது. அவர் நியமிக்கிற ஆட்கள் தான் மந்திரிகள் அப்படிங்கிறது, அவர் நியமிக்கிற ஆட்கள் தான் கட்சி தலைவர் என்ற அளவில் போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பிஜேபிக்கு ஒன்றுமெல்லாம் நல்லதாக தெரியும் இது, ஆனா இந்தியாவிற்கு இது நல்லதாக நான் பார்க்கல. நான் பிஜேபிக்குமே இது நல்லதுன்னு நான் நினைக்கல. ஒரு கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில வேறுபாடுகள் அதுல இருக்கணும். அவர்களுடைய கருத்து ஒருமித்து ஒரே புள்ளியை நோக்கி போகும்பொழுது இந்த மோனோ கல்ச்சர், ஒரே ஒரு ஒற்றை ஐடியா மட்டும்தான் அந்த மாதிரியாக இருக்கும். அது எந்த கட்சிக்குமே நல்லதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுதான் ஆட்சிக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு விஷயம். இல்ல அப்படின்னு நம்ம கருதவே முடியாது. அப்படின்னு கருதவே முடியாது.